வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் இன்று மாலை பார்க்க போகிறது உங்களுக்கே தெரியும். இந்தியா பூரா 2 நாளாக பரபரப்பாக ஓடிட்டுருக்கிற அந்த ஹிண்டன்பர்கோட 2வது சுற்று ரிப்போர்ட்டுகள் மற்றும் அதை சார்ந்த செய்திகள் ப்ளஸ் இந்த மாதவி பூச், தவால் பூச் இவங்கெல்லாம் யார், என்ன பண்ணிகிட்ருக்கிறாங்க, அதானிக்கு இதில் என்ன பிரச்சனை, மோடிஜி இதில் இன்வால்வ்டா, ஹிண்டன்பர்க் யார் அப்படின்ற செய்தி எல்லாத்தையும் சேர்த்து இன்றைக்கி பார்த்துடலாம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணங்கள்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. ஒவ்வொன்றா வருவோம். அதானி நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதனால் அதானியை பற்றி நம்ம பெருசாக எதுவும் பேச வேண்டாம். ஹிண்டன்பர்க் யார்? நம்ம பார்க்கும்போது என்னவோ இந்த யூடியூப்பில் வரக்கூடிய புலனாய்வு புலிகள் மாதிரி அவங்களும் ஒரு பெரிய புலனாய்வு புலி மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். பட் அவங்களுக்கு ஃபண்டு எங்கேருந்து வருது? அது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு வேலை செய்கிறாங்க, அவங்க மொத்தம் 9 பேர் கொண்ட ஒரு குழு, சரியா? அப்போ இந்த 9 பேர் கொண்ட குழுவுக்கு சோத்துக்கும் காசுக்கு என்ன பண்ணுவாங்க? யூடியூப்பில் வீடியோ போட்டாலாவது டெய்லி போடணும். ஆனால் இவங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. எப்போ திடீர்னு 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி ஏதோ ஒரு ரிப்போர்ட் எடுத்து விட்றாங்க அப்படின்லாம் பார்க்கும்போது இவங்களோட பணம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஷார்ட் செல்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஷார்ட் செல்லர் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு ஷேர் 1000 ரூபாய்க்கு விற்கிதுன்னு வச்சிங்களேன். நான் என்ன சொல்லுவேன்னா, அதே ஷேர் நான் உனக்கு 500 ரூபாய்க்கு தரேன். எப்படி 500 ரூபாய்க்கு தரேன்? இன்றைக்கி தர மாட்டேன், அடுத்த மாதம் 10ஆம் தேதி தரேன், வேணுன்னா இன்றைக்கி பணத்தை கட்டு அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த மார்க்கெட் டைனமிக்ஸ் எனக்கு தெரியும் அப்படிங்கிறத வச்சு அந்த தேதியை வச்சு ஷார்ட் செல்லிங் பண்ணி அந்த ஷேரோட விலையை எப்படியாவது இறக்குறது அப்படிங்கிற ஒரு வேலையை செய்வாங்க. அதுதான் ஷார்ட் செல்லிங்னு பேர். இவங்க ஷார்ட் செல்லிங் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனால் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில் ஏதாவது ஒரு கோல்மால் இருக்குது அப்படிங்கிறத இருக்குதுன்னு டவுட் பட்டாங்கன்னா, அந்த ஃபினான்ஷியல் ஃபொரான்சிக் அப்படின்னு சொல்லாமல் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட புலனாய்வை செய்து அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது. அப்படி வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதன் மூலமாக அந்த ஷேர் இறங்கும். அந்த ஷேரை இவங்க ஏற்கனவே வேறு ஒரு ரேட்டுக்கு பேசி தரேன்னு சொல்லி காசு வாங்கியிருப்பாங்க. அந்த ஷேர்லாம் அந்த ரேட்டுக்கு வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதை முதல்ல அவங்க செஞ்சது எங்கன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் உட்டா அப்படின்னு ஒரு மாநிலம் இருக்குது. அமெரிக்காவில் மொத்தம் 50 மாநிலங்கள், அதில் ரொம்பவும் பின்தங்கிய மாநிலம்னு சொல்லலாம் வேணா உட்டாவை. அந்த உட்டா மாநிலத்தில் மார்ட்டின்னு ஒரு ஆள் என்ன பண்ணுறான், ஹைட்ரஜன் செல் மூலமாக நான் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு கார் தயாரிச்சிருக்கேன். கார் கூட இல்லை, ஒரு ட்ரக்கு. இந்த ட்ரக்கு நீங்கள் 1000 மைல் ஓட்டலாம் ஒரு தடவை. அந்த செல் சார்ஜ் ஏற்றியாச்சுன்னா ஹைட்ரஜன் செல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டெல்லாம் கொடுத்து அந்த உட்டா மாநிலத்தின் கவர்னர், அதாவது இங்கே உள்ள முதலமைச்சர் மாதிரி ஒரு பதவின்னு வச்சுக்கிங்க, அங்கே கவர்னர்னு சொல்லுவாங்க. அந்த கவர்னர் முன்னிலையில் வச்சு இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஓட்டி காட்டுறாங்க. அது அப்படி போகுது. பார்த்த உடனே மிரண்டாங்க எல்லோரும். இதை காமிச்சு கொண்டு போய் ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனத்தில் போய் பேசி ஒரு $2 பில்லியன் ஒப்பந்தம் வேறு போட்டாங்க. யார்? இந்த மார்ட்டின்ற குரூப்பு. அப்போ இது யார் என்னன்னு இவங்க தான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தா அந்த மார்ட்டினோட தம்பி தான் அந்த கம்பெனிக்கு எம்டியாக இருக்கிறார். சரி, மார்ட்டின் யாருன்னு பார்த்தா மார்ட்டினும் இன்ஜினியர்லாம் கிடையாது, அவர் ஒரு என்டர்பிரனர். அவர் தம்பி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த பெரிய பெரிய பங்களாஸுக்கெல்லாம் போகும்போது அந்த பாதையில் வந்து பார்த்திங்கன்னா கற்களால் ஒரு ரோடு மாதிரி போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பெரிய பெரிய கூழாங்கல்லால் ஒரு ரோடு போட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேலைகளெல்லாம் பண்ணி கொடுக்கக்கூடியவர். மற்றபடி அவரும் இன்ஜினியர் கிடையாது. இப்போ யாருமே இன்ஜினியர் இல்லையா, என்னடா மேட்ரு இது அப்படின்னு சொல்லி தேடி பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உட்டா மாநிலத்துக்கே போயிட்டு அங்கே போய் அந்த காரை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரில் கொண்டு போய் அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு வண்டியை நியூட்ரலில் போட்டு விட்டா தானாகவே வண்டி ஒரு 60 மைல் ஸ்பீடுக்கு ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது ஒரு ஸ்லோப், அது சரியா? ஸ்லோப் மட்டும் இல்லை, அந்த லேண்ட்ஸ்கேப்பே அந்த மாதிரி. இங்கே கூட நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா லடாக்கில் ஒரு இடம் இருக்குது, அதாவது மேட்டு மேலே கார் ஏறுற மாதிரி தெரியும், பார்க்குறதுக்கு மேடு மாதிரி தெரியும், ஆனால் ஆக்சுவலாக அது இறக்கும். அது அந்த லேண்ட்ஸ்கேப் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நமக்கு பார்த்தா அது மேடு மாதிரி தெரியும், ஆனால் அது மேடு கிடையாது. இந்த தச்சர்கள் வச்சுருப்பாங்களே வாட்டர் மார்க்குன்னு, அப்படி வச்சா நடுவில் ஒரு ஏர் பபுள் இருக்கும், அதை வச்சு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மேட்டு மேலே தான் அந்த பபுள் ஏறின மாதிரி காட்டும், ஏன்னா அது சறுக்கு. அதே போலவே ஒரு சறுக்காக இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஆள் பண்ணியிருக்கான்றதை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்போஸ் பண்ணும்போது தான் இந்த ஹிண்டன்பர்க் அப்படின்றது முதல்ல வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அதே போல தான் அடுத்த கட்டமாக அவர்கள் அதானியோட இன்ஃப்ளேட்டட் வெல்த் எப்படி வந்தது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. 86 கேள்விகள் வச்சாங்க. அந்த 86 கேள்விகளில் ஒரு கேள்வி கூட அவங்க பதில் சொன்னதில்லை. சரி, இதை இன்ஃப்ளேட் ஏன் பண்ணுறாங்க? அதானி குரூப் எதுக்காக இன்ஃப்ளேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தொடர்ச்சியாக கடன் வாங்கிக்கிட்டே இருக்காங்க அவங்க. அதாவது கடன் வாங்கக்கூடிய ரேஷியோ வந்து எவ்வளோன்னு சொல்லுவாங்கன்னா 1:1 அப்படின்னு சொல்லுவாங்க. 1:1னா என்ன அர்த்தம்னா, இப்போ என்கிட்ட 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு சொத்து இருக்குது, ஒரு வீடு அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுப்போமே, நான் வந்து அதிகபட்சம் 1 லட்ச ரூபா தான் கடன் வாங்க முடியும். ஆனால் அதானி வாங்கியிருக்கிறது எவ்வளோ வாங்கியிருக்காருன்னா 2 லட்சம் வாங்கியிருக்காருன்னு நீங்கள் புரிகிற மாதிரி வச்சுக்கிங்க. நான் சொல்கிறது சும்மா அமௌண்ட்டு, அது வந்து கோடிகளில் இருக்குன்னு வைங்களேன். அதாவது பாதிக்கு பாதி தான் அவர்கிட்ட சொத்து இருக்குது, மீதி பூராமே எக்ஸ்ட்ரா கடன். இந்த கடனை பூரா எதை காமிச்சு வாங்கியிருக்காங்கன்னா எங்கள் கம்பெனியோட ஷேர்னு சொல்லி வாங்குறாங்க. சரி, இந்த ஷேர் வந்து எவ்வளோ நீங்கள் வச்சுக்க முடியும்? அதாவது இப்போ பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கு ஒரு வசதி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ப்ரைவேட்டாக ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் ஒரு கம்பெனி நடத்துகிறேன்னு வைங்களேன், கம்பெனி நஷ்டமாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் முழு நஷ்டத்துக்கும் நான் தான் பொறுப்பு. எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும் சரி, அந்த கடனில் இருந்து எல்லாமே நான் தான் பொறுப்பு, வேறு யாரும் அதுக்கு பொறுப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியாக மாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து ஒரு எவ்வளோ முதல் போட்டிங்களோ அந்த முதலுக்கு மட்டும்தான் நீங்கள் பொறுப்பே தவிர, அந்த தாண்டி எக்ஸ்ட்ரா கடன்லாம் இருந்தால் அது கம்பெனியோட பொறுப்பு. கம்பெனின்றது தனி, அந்த ஷேர் ஹோல்டரு டைரக்டர்ன்றவர் தனி அப்படின்னு பிரிச்சுடுவாங்க. சரியா? அப்போ இவங்க அதுக்கு வந்து அப்படி ஒரு வசதியெல்லாம் கொடுக்கறதுனால, அதாவது இப்போ ஒரு கம்பெனி எடுத்து நடத்தும்போது ஒரு 10-20 கோடி ரூபா நம்ம பெருசாக சொன்னோம்னா புரியாதுன்றதுக்காக சொல்கிறேன். ஒரு 50 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டோன்னு வைங்களேன் அந்த கம்பெனி பேரில், அந்த கம்பெனி வந்து தொடர்ந்து நஷ்டத்தை தான் போகுது, அந்த பணத்தை திருப்பி கட்ட முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம பேங்க்கில் சொல்லிடலாம், இந்த மாதிரி பாருங்கள் பேலன்ஸ் ஷீட்டு எங்களால் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு அந்த பேங்க் வேறு நடவடிக்கைகள் எடுப்பாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் என்ன எதுவும் பண்ண முடியாது, என் ஸ்பேரில் இருக்க சொத்துக்களையோ எதையும் அட்டாச் பண்ண முடியாது. இப்படி ஒரு வசதியெல்லாம் கொடுக்கறதுனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கு வந்து ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. என்னென்னா, யார் இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாரோ அவர் வந்து 51% மேலே வச்சுக்கூடாது. அவர் 51% தான் மேக்ஸிமம் வச்சுக்கலாம். மிச்சம் 49% வந்து மாற்றி சொல்லிட்டேன், 49% தான் வச்சுக்கலாம். மிச்சம் 51% வந்து வெளியே பப்ளிக்கில் கொடுத்துடணும். சரியா? அப்போ இந்த பப்ளிக்கில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பப்ளிக் வந்து பார்ப்பாங்க எவ்வளோ டிவிடெண்ட் வருது, எல்லாம் பார்த்து தான் ஷேரோட விலை ஏறும் இல்லை இறங்கும். புரியுதுங்களா? இப்போ நம்ம பேங்க்கில் பணத்தை டெபாசிட் பண்ணியிருக்கோன்னு வைங்களேன், ஒரு 1000 ரூபா போட்டு வச்சுருக்கோன்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், 1000 ரூபா போட்டு வச்சுருக்கீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருந்தால் கூட வருஷத்துக்கு ஒரு 50 ரூபாயாவது ரிட்டர்ன்ஸ் வந்துடும், ஒரு 5% அப்படின்னு வைங்களேன். ஆனால் அதானி குரூப்பில் வரக்கூடிய டிவிடெண்ட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, வருஷம் முடிஞ்சோடனே கம்பெனியோட லாபம்னு, அதில் வரக்கூடிய அமௌண்ட் வந்து வெறும் 3% தான். அதாவது 1000 ரூபா போட்டிங்கன்னா 30 ரூபா தான் வரும். நீங்கள் பேங்க்கில் போட்டு வச்சுருந்தாலே 50 ரூபா வரும்னா அப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஏன் போடணும்? ஷேரில் போட்டு மக்கள் பணத்தை போடுறதுக்கு காரணமே எதுக்காக அப்படின்னா, பேங்க்கில் கிடைக்கிற வட்டியை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும். ஒரு 10%, 11%, 12%, சாதாரணமாக. ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு 8%ஆவது கிடச்சிடும். அப்போ பேங்க்கில் 50 ரூபா வட்டி கிடைக்கும் 1000 ரூபாய்க்கு, ஷேரில் போட்டிங்கன்னா 80 ரூபா கிடைக்கும், இல்லைனா 100 ரூபா கிடைக்கும், 110 ரூபா கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் போடுறாங்க. ஆனால் அதானி கம்பெனியில் பூரா எப்போவுமே எவ்வளோ இருக்குது, 30 ரூபா தான் வருது. அப்போ இதை எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இதுக்கு ஒரு ஃப்ராடு வேலை பண்ணுறாங்க. அதைத்தான் வந்து ஹிண்டன்பர்க் வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க போன தடவை. என்ன பண்ணுறதுன்னா, இப்போ வந்து ஏதோ ஒரு பொருள் வாங்குறாங்கன்னு வச்சிங்களேன் அந்த கம்பெனிக்கு,
மேலே பேங்க்கில் கடன் வாங்க வேண்டியது. பேங்க்கில் கடன் வாங்கின பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண வேண்டியது, ஒரு பொருள் வாங்குறாங்கன்னு வச்சுக்கிங்க, ஏதோ ஒரு கம்ப்யூட்டரோ ஏதோ ஒன்று வாங்குறாங்கன்னு வைங்களேன், அதோட விலை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 கோடி ரூபான்னு வச்சுக்கிங்க. அந்த கம்பெனியில் பேசி என்ன பண்ண வேண்டியது, இவங்களே என்ன பண்ணுவாங்க, இன்னொரு கம்பெனி ஒன்று அங்கே போய் ஆரம்பிச்சிடுறது. இப்போ துபாயிலேருந்து இறக்குறாங்கன்னா துபாயிலேயே இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சிட வேண்டியது. அது வந்து இவங்க பேரில் இருக்குன்னே வெளியே தெரியாது. இல்லைனா அந்த டேக்ஸ் ஹேவன் அப்படின்னு சொல்லுவாங்க, வரி இல்லா சொர்க்கங்கள். மொரிஷியஸ் தீவு, இந்த பர்முடா, அந்த மாதிரி கரீபியன் ஐலண்ட்ஸ், இந்த மாதிரி பகுதியெல்லாம் நிறைய தீவுகளில் வந்து வரியே கிடையாது. அந்த மாதிரி இடத்துல போய் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிடுவாங்க. ஆரம்பிச்சுட்டு துபாயில் வாங்க வேண்டிய கம்ப்யூட்டரை இந்த கம்பெனி மூலமாக வாங்குவாங்க. எப்படி, 1 கோடி ரூபா அந்த கம்ப்யூட்டரோட விலைன்னு வச்சுக்கிங்க. இவங்க என்ன பண்ண வேண்டியது, 10 கோடி ரூபாய்க்கு இந்த கம்பெனிக்கு இப்போ காசை கொடுப்பாங்க. இந்த கம்பெனி வந்து இவங்களுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுக்கும், 10 கோடி ரூபா அப்படின்னு. சரிப்பா 10 கோடி ரூபா, நீ என்ன பண்ணு, ஒரு 10 கம்ப்யூட்டர் எனக்கு வாங்கி அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து 10 × 10 100 கோடி ரூபா இந்த கம்பெனிக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அவன் என்ன பண்ணுவான், 10 கோடி ரூபாயை அந்த துபாய் கம்பெனிக்கு அனுப்புவான். துபாய் கம்பெனிக்காரன் அந்த கம்ப்யூட்டரை இந்த கம்பெனிக்கு கொண்டாந்து கொடுத்துருவான். கம்பெனிக்கு வாங்க வேண்டிய பொருளை வாங்கியாச்சு. நடுவில் என்னாச்சு, 90 கோடி ரூபா பேங்க்கில் கடன் வாங்கின காசை ஆட்டையை போட்டாச்சு. சரியா, இந்த பணத்தை மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, துபாய் மாதிரி வேறு ஏதாவது ஒரு நாட்டில் இன்னொரு கம்பெனி ஆரம்பித்து, அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து, அந்த கம்பெனி மூலமாக இவங்க கம்பெனி ஷேரை இவங்களே விலைக்கு வாங்கிடுவாங்க. ஏன்னா ரூல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் தனிப்பட்ட முறையில் 49% வச்சுக்கலாம். இவரோட சொந்தக்காரங்கன்னு இருந்தால் கூட அவங்க பேரில் வாங்கினாலும் அதிகபட்சம் 75%க்கு மேலே போகக்கூடாது. அது மிச்சம் 25%ஆவது பப்ளிக்கில் இருக்கணும். அப்போ என்ன பண்ண வேண்டியது, இந்த 75%யும் தாண்டி ஷேர்ஸை பூரா இவங்களே வாங்கி வச்சுக்கிறது. அப்போ இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, மார்க்கெட்டில் ஆக்சுவலாக அதுக்கு விலை வந்து 1000 ரூபா கூட இருக்காது, இவன் 3000 ரூபா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேர் வாங்கினா இவங்களை தவிர வேறு யார்ட்டையும் நீங்கள் வாங்க முடியாது. அப்போ மார்க்கெட்டில் இவங்க ஷேரோட ப்ரைஸ் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும்போது அந்த ஷேர் வேல்யூவை காமிச்சு பேங்க்கில் லோன் வாங்குறது. முதல்ல ஒரு கம்பெனி ஆரம்பித்து இது மாதிரி பண்ண வேண்டியது. அதுக்கு அடுத்தால இது இந்த ஷேர்லாம் மெயின்டைன் பண்ணுறதை வச்சு இன்னொரு லோனை வாங்க வேண்டியது, வாங்கி இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்க வேண்டியது. அப்புறம் அந்த கம்பெனிலையும் கொண்டாந்து இதே மாதிரி பணத்தை போடும். இப்படியே தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹிண்டன்பர்க்கு கேட்குது. இப்போ இந்த இடத்துல இந்த மாதவி எங்கே வராங்க, இந்த மாதவின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க்கில் வேலை பார்த்தவங்க. சரியா, பேங்க்கில் ஒரு GM மாதிரி போஸ்ட்டில் வேலை பார்த்துருக்குறாங்க. அவங்க கணவர் வந்து தவால் பூச். முதல்ல அவங்க பேர் வந்து மாதவி பூரி. அப்புறம் இவர் தவால் பூச்சை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் மாதவி பூச்சின்னு பேரை மாற்றிக்கிட்டாங்கன்னு வைங்க. இது வந்து வழக்கமாக நடக்கிறது தானே. அப்போ அந்த மாதவி பூச் வந்து என்ன பண்ணுறாங்க, பேங்க்கில் வேலை பார்க்குறாங்க. இவர் என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு, இந்த தவால் பூச் எங்கே வேலை பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூனிலிவர், அதாவது முன்னாடி இந்துஸ்தான் லீவர்னு அதுக்கு பேர் இருந்தது. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு அதுக்கு பேர் யூனிலிவர் தான். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சவொடனே யூனிலிவரை அனுப்பிச்சிட்டு அந்த கம்பெனியை இந்துஸ்தான் லீவர்னு பேர் மாற்றினாங்க. அப்புறமா நம்ம இந்த லிபரலைசேஷன் பாலிசிலாம் வந்தவொடனே மறுபடியும் இந்துஸ்தான் லீவரை இவங்க யூனிலிவரில் டேக் ஓவர் பண்ணி வந்துட்டாங்க. இந்த யூனிலிவரில் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் இவர் GM-ஆக இருந்திருக்கார். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னால் வேறு ஒன்றும் கிடையாது, இந்த மூலப்பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு உண்டான பொருட்கள்லாம் வாங்குவாங்கல்ல, அது வாங்கிறதும் ப்ரொடக்ஷனும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்து அந்த சப்ளையை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற வேலை தான் அவரோட வேலை, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, 2015 அகோரான்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனியில் $10 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. யார், ஒரு பேங்க் எம்ப்ளாயி, ஒரு யூனிலிவர் எம்ப்ளாயி. யூனிலிவர்னால் வேறு ஒரு கம்பெனி இல்லைங்க, இந்த ஹமாம் சோப்பு இதெல்லாம் விற்கிறாங்கல்ல, அந்த கம்பெனி தான் பேர் யூனிலிவர். சரியா, ஹமாம் சோப்பு அது இதுன்னு லொஸ்க்குன்னு அவங்கள்ட்ட ஒரு 400 ப்ராடக்ட் இருக்குது. அந்த யூனிலிவர் ப்ராடக்ட்ஸில் எல்லாமே FMCG, இந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சோப்பு, சீப்பு, அந்த மாதிரி ஷாம்பு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் விற்கிறது. அதில் தான் இவர் வேலை பார்க்குறாரு, அந்த மாதிரி பேங்க்கில் GM. அப்போ இவங்க 2 பேர்ட்டையும் சேர்த்து எவ்வளோ பணம் இருக்குது, $10 மில்லியன். $10 மில்லியன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்திய மதிப்பில் சொல்கிறதா இருந்தால் 56 கோடி ரூபாய். ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து சம்பளம், டேக்ஸு எல்லாம் போக, ஏன்னா இது வந்து பிளாக் மணி கிடையாது, ஒயிட் மணி, டேரெக்டாக பேங்க்லேருந்து போயிருக்கு. 56 கோடி ரூபாய் இவங்களுக்கு எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத இப்போ ஹிண்டன்பர்க் வைக்கக்கூடிய கேள்வி.
இப்போ இந்த அகோரா கன்சல்டன்சின்னு இங்கே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுட்டு சிங்கப்பூர்லேயும் இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அகோரா கன்சல்டன்சின்னு. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலேருந்து பிளாக் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இந்தியாவுக்கு வருது. அந்த கம்பெனிக்கு இந்த தவால் பூச்சை அட்வைசராக போடுறாங்க, கன்சல்டன்ட் அட்வைசராக போடுறாங்க. தவால் பூச்சுக்கு ரியல் எஸ்டேட்டை பற்றி ஒன்றும் தெரியாது. அவர் வேலை பார்த்தது சோப்பு கம்பெனியில், சரியா? பேங்கிங்கை பற்றியும் எதுவும் தெரியாது, ஷேர் ஹோல்டரை பற்றி ஷேர் மார்க்கெட்டை பற்றி எதுவும் தெரியாது. இது எதுவுமே தெரியாத இவரை பிளாக் ஸ்டோன் கம்பெனியில் ஏன் நியமிக்கிறாங்க? பிளாக் ஸ்டோன் கம்பெனியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா REIF அப்படின்னு சொல்லுவாங்க. REIFனா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், அதுதான் அவங்களோட தொழில். இப்போது இந்த தவால் பூச்சை வந்து இங்கே அட்வைசராக போடுறாங்க. மாதவி பூச்சை என்ன பண்ணுறாங்க, REIF ஃபண்டை வந்து நிறைய ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இப்போ முன்னாடி இருந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் குறைச்சி வேறு மாதிரி பண்ணுறாங்க. அதன் மூலமாக பிளாக் ஸ்டோன் வந்து வேகமாக எல்லா இடத்துலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வருது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அகோரா கன்சல்டன்சி இருக்கு, அதில் வந்து 99% ஷேர் யார் வச்சுருக்கிறான்னா மாதவி பூச்சி தான் வச்சுருக்காங்க, இன்றைக்கும் வச்சுருக்காங்க. செபியோட சேர்மனாக இருந்துக்கிட்டு இவங்க வந்து 2015 இந்த அகோரா கன்சல்டன்சி ஆரம்பிக்கிறாங்க. 2017 செபியோட ஹோல் டைம் டைரக்டராக மாறுறாங்க, சரியா? அதுக்கப்புறம் 2022 செபியோட சேர்மனாக ஆகுறாங்க. அப்போ இவங்க சேர்மனாக இருக்கும்போது தான் ஹிண்டன்பர்க்லேருந்து சொல்கிறாங்க, செபி வந்து அதானியோட இந்த ஊழலெல்லாம் விசாரிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் விசாரித்து பார்த்தோம், ஒன்றும் இல்லை அப்படின்னு இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, சரியா? இப்போ இவங்களோட பணம் வந்து அதானியோட இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேர்மில் இவங்க பணமும் இன்வெஸ்ட் ஆகிருக்கு, சரியா? இப்போ கேள்வி என்ன வருதுன்னா, இப்போ அதானியோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் இவங்க இந்த வேலையை செஞ்சாங்களா, இந்த பிளாக் ஸ்டோன் கம்பெனிக்கும் அதானிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இவங்க வந்து செபியோட டைரக்டராக நியமிக்க போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியும் போல இருக்குது. கரெக்டாக அதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, இந்த சிங்கப்பூர் கம்பெனியில் இருந்த ஷேர் இருக்குது பார்த்தீங்களா, அதை பூரா ஒரு இமெயில் மூலமாக தன் கணவர் பேருக்கு மாற்ற சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக அந்த ஷேர் 100% தவால் பூச் பேருக்கு மாற்றிட்டாங்க. சிங்கப்பூரில் இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னா, அங்கே இருக்கிற ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ்லாம் வெளியே வராது, வெளியிட மாட்டாங்க. அதனால் அங்கே என்ன நடக்குது, அந்த சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய அகோரா இங்கில் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல. இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய அகோரா கன்சல்டன்சியில் ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சபட்சம் 2.5 கோடி ரூபாய்க்கு பில்லிங் பண்ணியிருக்காங்க. 2.5 கோடி ரூபாய்க்கு மேலே இன்கம் வந்ததாக காமிச்சிருக்காங்க. எதுக்காக? வெறும் கன்சல்டன்சி போய் சில ஐடியாஸ் கொடுப்பாங்க, அதுக்கு ஃபீஸ் வரும். அந்த ஃபீஸு ஒரு வருஷத்துக்கு 2.5 கோடி ரூபா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கணக்கு காமிச்சிருக்கிறாங்க. இது யாருக்கு இவங்க கன்சல்டன்சி கொடுத்தாங்க, என்ன பண்ணாங்க, எப்படி யார் இந்த ஃபீஸ் எல்லாம் கட்டினாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை. இதுவும் அதானியோட பினாமி கம்பெனிகள்லேருந்து வந்த பணமாக இருக்கும். அதாவது உப்மா கம்பெனின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டாக்ஸ் ஹெவன்ஸ் கம்பெனின்னு, அந்த கம்பெனிஸ்லேருந்து வந்த பணமாக இருக்கும் அப்படின்னு தான் சந்தேகிக்கப்படுகிறதுன்னு ஹிண்டன்பர்க் சொல்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, இப்போ கேள்வி என்னென்னா, சாதாரணமாக ஒரு பேங்க்கில் ஜிஎம்மாகவும் ஒரு சோப்பு கம்பெனியில் ஜிஎம்மாகவும் இருந்த 2 பேர்கிட்ட என்ன தான் சம்பளம், நீங்கள் டாடா குரூப்போட குரூப் சேர்மனாக இருந்தால் கூட உங்களுக்கு அவ்வளோ சம்பளம் வராது, டாக்ஸ் எல்லாம் போக. அப்போ 56 கோடி ரூபா சர்ப்ளஸ் பணம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த ஒரு 5-6 வருஷத்தில் எப்படி முன்னேற்றம் பாருங்கள். 2015 பேங்க்கில் இருக்காங்க, 2017 மோடிஜி ஆட்சியின் காலத்தில் தான் என்ன ஆகிறாங்க, செபியோட பர்மனன்ட் மெம்பர் ஆகிறாங்க. அடுத்த 5 வருஷத்தில் 2022 செபியோட சேர்மன் ஆகிடுறாங்க. சேர்மன் ஆகிறதுக்கு முன்னாடியே கரெக்டாக இந்த டாக்குமெண்டேஷன் வேலையெல்லாம் சரியாக முடிச்சிடுறாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த அகோரா கன்சல்டன்சியில் இன்னும் 99% அவங்க பேரில் தான் ஷேர் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஏன் பார்க்கல, என்ன பார்க்கல அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இவங்க பதில் கேட்டதுக்கு ஒரே ஒரு சிம்பிளாக சொல்லிட்டாங்க, என்னென்னா எங்கள் மீது அவதூறு பரப்புகிறார்கள். சிம்பிளாக முடிஞ்சு போச்சுல்ல. எந்த கேள்வி அதானி கேட்டப்போ அதான் சொன்னார், இப்போ இவங்க கேட்கும்போது அதான் சொல்கிறாங்க. போன முறை அந்த அதானி எக்ஸ்போஸ் பண்ணதில் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து லாஸ் வந்து கிட்டத்தட்ட $40 பில்லியன். அதானி வந்து எப்படி பார்த்திங்கன்னா, மோடி 2வது முறை ஆட்சிக்கு வரும்போது அவரோட மொத்த சொத்து மதிப்பு வந்து, அதாவது இந்த ஷேர் இதெல்லாம் சேர்த்து $20 பில்லியன் இருக்குது. அந்த 5 வருஷத்துக்குள்ளே அவர் எங்கே வந்து நிற்கிறாருன்னா $120 பில்லியன் வர்றாரு. ஒரு பில்லியன்னாலே 100 பில்லியன் கிட்டத்தட்ட 10,000
டாலர் வந்துடுது. 10,000 கோடி வந்துடுது. 10,000 கோடி இன்ட்டு 81 போட்டுக்குங்க, எங்கே போகுதுன்னே கணக்கே தெரில. அப்படி எப்படி அந்த குறிப்பிட்ட காலத்தில் அவரால் சம்பாதிக்க முடிஞ்சது? இந்த ஹிடன்பர்க் ரிப்போர்ட் வந்தோடனே டக்குன்னு 40 பில்லியன் கோடி இறங்கிருச்சு. இந்த 40 பில்லியன் கோடி இறங்கிச்சு, அதில் ஒரு அமௌண்ட்டை சம்பாதிச்சிருப்பாங்க ஹிடன்பர்க் இந்த ஷார்ட் செல்லிங் மூலமாக. அதானி ஷேரை நான் இது இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு வாங்கி தரேன்னு சொல்லி அதாவது சொல்லியிருப்பாங்க. சொல்லி தான் அந்த காசை கலெக்ட் பண்ணி அவங்க பண்ணிட்டாங்க. ஆக ஹிடன்பர்க் ரொம்ப நல்லவன்னு நான் சொல்ல வரல, அவன் தொழிலை பண்ணுறான். இந்த ப்ராசஸ் இவங்கெல்லாம் சிக்கிறாங்கன்றது தான் சந்தோஷமான செய்தியாக இருக்குது. இதை தொடர்ந்து வேறு என்னெல்லாம் செய்தி வருதுன்றதை பார்ப்போம். இந்த செய்தி உங்களுக்கு ஏன்னா இது ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டது, ரொம்ப காம்ப்ளிகேட்டட். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்றதையும் கொஞ்சம் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அடுத்த முறை இதை விட எளிமையாக ஆக்குவதா, இன்னும் கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸ் சேர்க்கறதா அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்க வசதியாக இருக்கும். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.